தேவனாகிய கர்த்தரே உயரை வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யோசுவா 2:11. யோசுவாவின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனம் எரிகோவை வேவு பார்க்க கடந்து சென்றபோது ராகாப் என்ற ஸ்திரீ சொன்னார், உயரை வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவனானவர் என்று சொன்னார். காரணம், இஸ்ரவேல் ஜனத்தை என் ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து வழியை உருவாக்கினதையும் எமோரியரின் ராஜாக்களுக்கு அவர் செய்ததையும் ஜனங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருந்தார்கள். தேவன் விதமான ஒரு பலத்த அற்புதத்தை செய்துதான் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி வந்தார். இதை கேள்விப்பட்ட அநேகருடைய இருதயங்கள் கரைந்து போயிற்று, அவர்கள் தைரியமற்று போயிற்று என்று ராகாப் ஸ்திரீ சொல்லுகிறாள். அவ்வளவு வல்லமையான காரியத்தை தன் ஜனத்திற்காக தேவன் செய்தார். இன்றைக்கும் அந்த தேவன் அவரை நம்புகிற உங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசியுங்கள். என்ன தடை வந்தாலும் தடைகளை உடைத்து ஒரு புதிய வழியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு திறப்பார். சத்துரு எவ்வளவு உங்களுக்கு விரோதமாய் போராடி வந்தாலும் தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணி அவர் ஜெயத்தை தருவார். இஸ்ரவேல் ஜனத்திற்காக தேவன் செய்ததை இந்த ஸ்திரீ கேள்விப்பட்ட போது விசுவாசத்தோடு அவர்களும் தேவனிடத்தில் கடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச பட்டியலிலே அந்த ஸ்திரீயும் ஒரு நபராக மாற்றப்பட்டார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த கிரியை செய்வார். அது சாதாரணமாக இருக்காது. அநேகர் அதை கண்டு ஆச்சரியப்படுகிற விதத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, அது நிமித்தம் அநேகர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவண்டையில் வருகிறதற்கும் அது ஏதுவாக இருக்கும். விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தரே உயரை வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.